எல்லாருமே கார்ல வீட்டுக்கு போயிருவாங்க. வீட்டுக்கு போனோனே அவன் சூர்யா வந்து கடகடன்னு கோவத்துல வீட்டுக்குள்ள போயிருவான். அவங்க பின்னாடியே அவங்க அம்மா வந்துட்டு சூர்யா, சூர்யான்னு கத்திட்டு போவாங்க. அப்போ அவங்க அண்ணன் வந்து போகும்போது சொல்லுவான், "வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியான்னு" சொல்லிட்டு அவங்க அண்ணனும் வீட்டுக்குள்ள போயிருவான். இவனும் அவங்க அண்ணியும் மட்டும் வெளிய நிப்பாங்க. நிலாவும் அவங்க அண்ணியும். அப்புறம் நிலாவோட அண்ணி சொல்லுவா, "சரி வா உள்ள போவோம். உன்னைய வந்து யாரும் இங்கலாம் கூப்பிட வரமாட்டாங்க. வா போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுவா. அப்புறம் 2 பேரும் உள்ள போவாங்க. போயிட்டுருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து சொல்லுவான் அவங்க சூர்யாட்ட பார்த்துட்டு, "சரி விடுங்க சூர்யா, சின்ன பொண்ணு தப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டா" அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான் சூர்யா, "அது எப்படிங்க என்னைய வந்து தப்புன்னு சொல்லலாம்? அவ நான் எப்படிங்க தப்பா இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவ பார்த்துட்டு சொல்லுவா, அவங்க அம்மா சொல்லுவா நிலாவ பார்த்துட்டு, "அ கே நானே உன்ன அவள சொல்ல மாட்டேன். நீ ஏம்மா அதெல்லாம் சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப சூர்யா சொல்லுவா இவன் நிலா சொல்லுவா சூர்யாவ பார்த்துட்டு, "நான் ஃபுல்லுமே உங்கள தப்புன்னு சொல்லலையே. நீங்க அந்த கார் ஓட்டுனதுல மட்டும் தானே அப்படி நான் சொன்னேன்." அப்படி சொல்லும்போதும், சூர்யா பார்த்துட்டு சொல்லுவான் அவள, "பார்த்தீங்களாம்மா திரும்ப திரும்ப இப்படி பேசுறா. இவ எப்படி இப்படி பேசலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவன் வந்து பயங்கரமா கோவப்படுவான். சூர்யா கோவப்பட்டு பேசுறத பார்த்த உடனே அவங்க அம்மா சொல்லுவா, அ கே "ஏம்மா நீ பேசிக்கிட்டே இருக்க திரும்ப திரும்ப. அவங்க எங்க வீட்ல அவன் ஒண்ணு சொல்லிட்டா அதுதான் கரெக்ட்டு. அத வந்து நாங்களே எதிர்த்து எதுவும் பேச மாட்டோம். நீயும் பேசாதம்மா" அப்படின்னு சொல்லும்போது, உடனே இவன் வந்து அவங்க அண்ணன் வந்து அவன் கைய பிடிச்சு சூர்யாவோட கைய பிடிச்சிட்டு சொல்லுவான், சாரி மாப்ள, அவ சின்ன பொண்ணு ஏதோ சொல்லிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டு பேசுவான். பேசிட்டு நிலாவ பார்த்துட்டு, "சும்மா இரு நிலா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நான் என்ன பண்ணேன்?" அப்படிங்கிற மாதிரி அவ பார்ப்பா. அப்போ சூர்யா வந்து அவள பார்த்து சொல்லுவான், "இங்க பாரு நிலா, நான் வந்து ஏதாவது ஒண்ணு நானே தப்பு பண்ணியிருந்தா கூட, நீ வந்து நான் அது சரின்னு தான் சொல்லணும். அதுதான் வந்து ஒரு ஒய்ஃப்‌க்கு அழகு." அப்படிங்கிற மாரி பேசிட்டு அவன் சொல்லிருவான். சொன்னோனே இவ ஷாக் ஆகி அப்படி பார்த்துட்டு இருப்பா. நிலாவோட அண்ணன் சொல்லுவான், "சரி மாப்பிள்ளை நீங்க வந்து கோவப்படாதீங்க. அவ சின்ன பொண்ணு. நான் பார்த்துக்கிறேன். நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க கூலா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லுவான் நிலாவோட அண்ணன், "நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "நிலா வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். "வா நிலா போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிட்டு அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிருவான். ரூம்ல கூட்டிட்டு போய் அவன் என்ன சொல்லுவான், "கதவ சாத்து" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணிக்காரிட்ட சொல்லுவான். சொல்லிட்டு சொல்லுவான், நிலாவ பார்த்துட்டு, "உனக்கு உன் வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதா? எதுக்கு தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஏன் இப்படி தப்பு தப்பா தப்பா நடந்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கும்போது, "நான் என்ன தப்பு பண்ணுனேன்னு?" சொல்லிட்டு அவ அண்ணி நிலா கேட்பா. "வந்த இடத்துல வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? இப்ப அவரு தான் தப்பா வண்டிய ஓட்டுனா உனக்கு என்ன? அதுக்காக ஒரு தேவையில்லாம 3ஆம் மனுஷன்கிட்ட ஒரு டிரைவர்ட்ட போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் கேட்பான். அதுக்கு அவங்க அண்ணி சொல்லுவா, "அவரு என்னங்க ஒரு சின்ன விஷயத்த இவ்வளோ பெரிய விஷயமாக்கி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிலாவ திட்டிக்கிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி சொன்னவுடனே, அதுக்கு அவங்க அண்ணன் சொல்லுவான், "உனக்கு அறிவு இல்லையா மதி? இப்போ நிலாவுக்கு வந்து நம்ம கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம். இப்போ வந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா?" அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நீங்க அவரு ஓவரா ட்ராமா பண்றாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி திரும்பி சொல்லுவா.